மனதிற்கு நம்ம நிறைய கெட்ட விஷயங்களை கொடுக்கக்கூடாது. அது உள்ள கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், வேண்டாத விருந்தாளி கூட முகம் சுளிச்சா போயிடுவான். வேண்டாத எண்ணங்கள் நம்முடைய மனதிற்குள் உள்ள போய் உட்கார்ந்துட்டுனா, அது திரும்ப 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 தோன்றி தோன்றி அது செயல் வடிவத்துக்கு வரும். அதிகமாக யோசிப்பதை விட நீங்கள் சிந்தனை செய்யுங்கள். அது தப்பு கிடையாது. நல்லா சிந்தித்து தான் வாழணும். ஏன்னா, சிந்தனை தான் ஒரு சீர்திருத்தத்திற்கு அடிப்படையாக இருக்கும். நன்கு சிந்தித்து நீங்கள் பழக வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு சிந்திப்பீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா சிந்திங்க. ஷார்ப்பா சிந்திங்க. ஒன்றை குறித்து பன்முகத்தன்மையில சிந்திக்கணும். தப்புலாம் இல்லை. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், முதியவர்கள், சிறுவர்கள், ஆண்கள், பெண்கள் யாவருக்கும் இருக்கக்கூடிய மிக பெரிய பிரச்சனை என்னவென்றால், அளவுக்கு அதிகமான யோசனை. ஏதாவது ஒன்றை யோசித்து கொண்டும் சிந்தித்து கொண்டும் இருக்கக்கூடிய தன்மை இன்னைக்கு எல்லாருக்குமே பெருசாயிட்டு. சின்ன குழந்தைகளுக்கும் அதிகமான எண்ண ஓட்டங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அந்த மனம் சுயமாக பேசுதல் என்பது இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்குது. அதனால என்னன்னா, ரொம்ப சிந்திக்கிறதுனால செயல் ரொம்ப குறைவாக போயிடுது. குறைவாக ஷார்ப்பா சிந்திக்கணும், நிறைவாக செயல் செய்யணும். அப்பதான் விளைவுகள் நிறைய ஏற்படும். ரொம்ப யோசிச்சுட்டு செஞ்சது கொஞ்சோண்டு பேருக்கு செஞ்சா அது வராது. இன்னைக்கு நிறைய பேர் வாய்ச்சொல்லில் வீரர்களாக இருக்கிறோம். ரொம்ப சிந்தனைவாதிகளாக இருக்கும். அடுத்தவனுக்கு ஆலோசனை அள்ளி வழங்குறதுல உலகின் மிகப்பெரிய கொடையாளராக இருக்கிறான். ஆலோசனை சொல்ல சொன்னா சூப்பராக சொல்லுவான். ஆனால் அவன் ஃபாலோ பண்ணுவானா? அவன் ஃபாலோ பண்ண மாட்டான். இப்படி நம்ம மற்றவர்களுக்கு எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய நாம் நமக்கு ஏன் சொல்லவில்லை என்றால், நம்முடைய சிந்தனைகள் ஓட்டம் அதிகமாக இருக்கு. இன்றைக்கு உள்ள காலத்தில் இருக்கக்கூடியவங்களோட பழைய மனிதர்களை, நம்முடைய முன்னோர்களை சிந்தித்து பாருங்கள், ஒப்பிட்டு பாருங்கள். அவர்களுடைய சிந்தனை இந்த அளவு இருக்காது. அவர்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரை இருந்தால் அவங்களுக்கு போர் அடிக்காது. காலையில் ஒரு சேர் போட்டு உட்காந்தான்னா, நீங்கள் வேலைக்கெல்லாம் போயிட்டு சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா சேர் அப்படியே இருப்பான். எந்த போர் அடிக்காது, அமைதியாக இருப்பான். ஏன்னா அவனுக்கு மனதில் சுயமாக பேசுதல் குறைவாக இருக்குது. ஏன் என்றால், அவன் அதிகமான செய்திகளை உள்வாங்கிக் கொள்ளவில்லை. அவனுக்கு நியூஸ் பேப்பர் கிடைக்காது. அந்த தெருவிலேயே ஒரு ரேடியோ இருக்கும். அந்த ரேடியோ மூலமாக தகவலை தெரிஞ்சுக்குவான் கொஞ்சோண்டு. இன்னைக்கு நம்ம வீட்டில் செல்ஃபோனை வச்சு எல்லா செய்திகளையும் தெரிஞ்சுக்கிட்டுறோம். அவங்க இப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணாங்க, அவங்க பண்ணுறோம், இது பண்ணுறாங்க, அந்த சாப்பாடு, இந்த சாப்பாடு. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிறைய செய்திகளை நாம் சேகரித்து சேகரித்து நம்முடைய மனதில் பதிஞ்சு வச்சுக்கிட்டோம். பழைய காலத்தில் இது கிடையவே கிடையாது, ஆப்ஷனே கிடையாது. அவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் தான் அந்த வெள்ளிக்கிழமை ஒரு ஒளியும் ஒளியும் போடுவாங்க, சனிக்கிழமை ஒரு படம் போடுவான், அவ்வளோதான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிவியை திறந்தால் 1000க்கும் மேற்பட்ட சேனல்ஸ் எல்லாமே பார்த்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுற செய்திகளை நிரப்பிக் கொள்றதுல நிறைய தீனி இருக்குது. சோசியல் மீடியா, வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், இப்படி நிறைய செய்திகளை நமக்கு பெருக்கி கொள்கிறோம். அதனால இந்த மனமானது நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறதுனால அது நிறைய ரிப்பீட்டடாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்குது. அளவுக்கு அதிகமான யோசனைகள் நமக்கு வந்துகிட்டே இருக்குது. நம்ம இதை முதல்ல மனதில் தேவையில்லாத விஷயங்கள் உள்ள உழுறதை நம்ம தடுத்து பழகணும். அதாவது பொழுதுபோக்கிற்காக சோசியல் மீடியாவை பயன்படுத்த வேண்டுமே தவிர, நம்முடைய முழு பொழுதும் அந்த சோசியல் மீடியாவில் போகாமல் பார்த்துக்கணும். தேவையான அளவு நீங்கள் சோசியல் மீடியாவில் பயன்படுத்தணும். அதை ஒரு லிமிட் பண்ணிக்கணும். நீங்கள் அன்வான்டான செய்திகளை போடக்கூடாது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிடணும்னு நினைக்க வேண்டாம். எல்லாமே தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணிட போகிறோம்னு சொல்லுங்களேன். தேவையான அளவு நமக்கு தெரிஞ்சாலே போதுமானது. மனதிற்கு நம்ம நிறைய கெட்ட விஷயங்களை கொடுக்கக்கூடாது. அது உள்ள கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், வேண்டாத விருந்தாளி கூட முகம் சுளிச்சா போயிடுவான். வேண்டாத எண்ணங்கள் நம்முடைய மனதிற்குள் உள்ள போய் உட்கார்ந்துட்டுனா, அது திரும்ப 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 தோன்றி தோன்றி அது செயல் வடிவத்துக்கு வரும். அதிகமாக யோசிப்பதை விட நீங்கள் சிந்தனை செய்யுங்கள். அது தப்பு கிடையாது. நல்லா சிந்தித்து தான் வாழணும். ஏன்னா, சிந்தனை தான் ஒரு சீர்திருத்தத்திற்கு அடிப்படையாக இருக்கும். நன்கு சிந்தித்து நீங்கள் பழக வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு சிந்திப்பீங்களோ அவ்வளோக்கு எவ்வளவு நல்லா சிந்திங்க. ஷார்ப்பாக சிந்திங்க. ஒன்றை குறித்து பன்முகத்தன்மையில சிந்திக்கணும். தப்புலாம் இல்லை. ஆனால் அதுவே வைத்துக்கொண்டு அந்த சிந்தித்த அந்த சிந்தனையை செயல் வடிவம் படுத்துங்க. அதிகமான யோசனை நீங்கள் ஃபிசிக்கல் ஒர்க்கு ரொம்ப இல்லாதவங்களுக்கு தான் அதிகமாக வருகுவதாக நீங்கள் கேள்விப்படுறோம். நீங்கள் ஃபிசிக்கல் ஒர்க்கே இல்லாமல் எப்பவும் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறத விட ஃபிசிக்கல் ஒர்க்கும் வேணும். நல்ல உடற்பயிற்சி செய்யுங்கள், வாக்கிங் நல்லா பண்ணுங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அன்வான்டாக செல்ஃபோன் பார்க்குறத குறைத்து கொள்ளுங்கள். மெடிடேஷன் நல்லா டீப்பாக பண்ணும்போது சிந்தனைகள் உங்களுக்கு எது தேவை தேவையில்லைங்கிற பாகுபாடு உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
ஸோ மனதிற்கு தேவை இந்த விஷயத்தை கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு விழிப்பு உங்களுக்கு வந்துடும். அது பிறகு உங்களுடைய மனதையும் உங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எந்த அளவு நீங்கள் உங்களை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு அந்த சிந்தனையில் ஒரு தெளிவு இருக்கும். இது தேவையில்லை டக்குன்னு கட் பண்ணுவீங்க, அந்த வில் பவர் வந்துடும். கேப் ரொம்ப விட்டுறக்கூடாது. நம்முடைய லைஃப்பை உடலில் நல்லா பராமரித்து வச்சுருக்கணும். மனசையும் நல்லா ஒரு உடலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை மனதுக்கு நம்ம கொடுக்குற இல்லை. மனம் ஏதோ நம்ம அதை வச்சு தான் வாழ்கிறோம். மெயினான பார்ட்டே உடலும் மனம் தான். இந்த உடலை கெடுத்துட்டு நம்ம வாழ முடியாது. அதேமாரி மனதை கெடுத்து விட்டு நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது. அதிகமான யோசனைகள் உங்களுடைய இயல்பை பாதிக்கும். என்ன பண்ணுறது? நிறைய இளைஞர்கள் விசுவலைஸ் பண்ணிட்டே கற்பனை பண்ணிகிட்டே இருக்கான். மனதில் அப்படியே காட்சிப்படுத்திக்கிட்டே இருக்கான். அல்லது சுயமாக மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கான். அந்த 2 நாளாக அவனுடைய செயல்திறமை வெகுவாக குறைஞ்சிருது. அதனால் பெரிய அளவு அவனுடைய வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் போயிடுது. ரொம்ப யோசிப்பான், செயல்பட ஃபெயிலியர் ஆகிடும் லைஃபு. கொஞ்சம் செலவை கொஞ்சம் யோசிப்பான், நிறைய செஞ்சிருவான், அவன் ஜெயிச்சிருவான். ஸோ அதனால் அளவுக்கு அதிகமான சிந்தனை யோசனை என்பது ஆபத்தானது. அது நம்முடைய இயல்பை தூக்கத்தை கெடுத்துரும், எல்லாத்தையும் கெடுத்துரும். ஆகவே தேவையான அளவு சிந்தித்து அதிகமாக செயல்பட்டால் கண்டிப்பாக அந்த யோசனையிலிருந்து நம்ம என்ன செய்யலாம்? சுயமாக பேசுதலிருந்து வெளிப்படலாம். சுயமாக பேசுதலிருந்து விடுபடுவதற்கு எளிமையான ஒரு தியானம் என்றால் நடை தியானம் பண்ணலாம். நீங்கள் வாக்கிங் மெடிடேஷன் அப்படி கான்சியஸாக உங்களுடைய கால்களை விழிப்புணர்வோடு ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வச்சு மெதுவாக எவ்வளோக்கு எவ்வளோ விழிப்புணர்வோடு ஒரு 20 நிமிஷம் நடக்கிறீங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமான சிந்தனைகளிலிருந்து நீங்கள் வெளியே வந்து விடலாம். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.